இன்னும் அவர் வந்து ஒரு விளக்க வீடியோ போட்டிருந்தாரு தற்போது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வீடியோ போடுறான். என்கிட்ட ஒருத்தன் கூட இதுக்கு உனக்கு சர்டிபிகேட் இருக்கா, இது என்ன செய்யும், இல்ல கொண்டா நான் சாப்பிட்டு பாக்குறேன், கிடையவே கிடையாது. சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கு சொல்றான், அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறான். ஒரு ஃபுட்டை தான் நான் கொண்டு வரேன். என்ன பாருங்க, நான் ஒரு 6 வகையான சிறுதானியங்களை எடுத்து நல்லா வறுத்து அது கூட பனங்கற்கண்டு ஏலக்காய் சேர்த்து அரைக்கிறேன். அரைச்சி அதுக்கு கிடைச்ச லேப் டெஸ்ட், அதை வச்சு தான் நான் பேசுறேன். இதற்கு லேப் டெஸ்ட், இதற்கு லேப் டெஸ்ட் இதுல தான் கொடுத்துருக்கிறான். இவ்வளவு புரோட்டீன் இருக்கு 100 கிராமுக்கு, இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு, இவ்வளவு ஃபேட் இருக்கு, இவ்வளவு கலோரிஸ் இருக்கு, இவ்வளவு அயன் இருக்கு, இவ்வளவு கால்சியம் இருக்குன்னு இவன் தான் கொடுத்துருக்கான். அது போக அந்த யாழினி ஃபுட்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கான FSSAI இதெல்லாம் அந்த பொருளுடைய டப்பாலே எழுதிருக்கு. அது போக அதை ராஜாபுரம் மார்க்கெட்டிங் விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான FSSAI. இதெல்லாம் FSSAI ஆபீசர் செக் பண்ணாம டெஸ்ட் பண்ணாமலாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. சிலர் சொல்றாங்க 100 ரூபா லைசன்ஸ் எடுத்து, இது 100 ரூபா லைசன்ஸா, இது அந்த லைசன்ஸ் எடுத்து செக் பண்ணி பாடுறா, உனக்கு தெரியாது 100 ரூபா லைசன்ஸா இல்ல எத்தனை ரூபா லைசன்ஸ், என்ன லைசன்ஸ்னு. பீமவாலி சரசல் ஃபுட் இந்த பாரு, அதை தயாரிக்கிறதுக்கான FSSAI. சாதாரண சிறுதானிய மிக்ஸ், சிறுதானிய மிக்ஸை சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு ஒரு டாக்டர் சொல்லுங்க. இதை நீங்க யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க?